ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னிலேருந்து நம்ம செஸ் கற்றுக்க போகிறோம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் ஆக்சுவலாக ரொம்ப பேசிக்கான ஸ்டஃப் பார்க்க போகிறோம். எந்த மாதிரியான இதுனா வந்துட்டு பீஸோட நேம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ செஸ்னா என்ன, அண்ட் ஒவ்வொரு ஸ்கொயர் எப்படி நேம் பண்ணுறது, பீஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, அண்ட் பீஸ் எப்படி மூவ் ஆகும். ஸோ இந்த பேசிக்கான ஸ்டஃப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் செஸ் அப்படிங்கிறது என்னென்னா வந்துட்டு அந்த காலத்தில் இந்த கிங்ஸ்லாம் வந்துட்டு ஃபைட் பண்ணுவாங்க. அதை ஜஸ்ட் ஒரு போர்ட் கேமாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் ஒரு போர் எடுத்துக்கிட்டோன்னா வந்துட்டு ராஜா இருப்பார், யானை, குதிரை, சோல்ஜர்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு போர்ட் கேமாக கன்வெர்ட் பண்ணது தான் செஸ். ஓகே, ஸோ நம்ம டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ முதல்ல பீஸோட நேம்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த எல்லா பீஸோட நேம்ஸ் வந்துட்டு பான். ஓகே, இந்த குட்டி குட்டியாக இருக்கிறது பான்ஸ். ஸோ பானுங்கிறது ஆக்சுவல் சோல்ஜர் மாதிரி. ஸோ நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நேம் உண்டு. இந்த சோல்ஜர், ஹார்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான நேம்ஸ். பட் செஸ்ஸில் வந்துட்டு இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் நேம் உண்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சோல்ஜர்ஸ் வந்துட்டு நம்ம பான்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இதோட பேர் வந்துட்டு ரூக். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு எலிஃபேண்ட் மாதிரி புரிஞ்சுக்கலாம். பட் செஸ்ஸில் இதை நம்ம ரூக்குன்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் இது பார்த்தாலே தெரியுது ஒரு ஹார்ஸ் மாதிரி இருக்குது. பட் செஸ்ஸில் இதை நம்ம நைட்னு சொல்லுவோம். அண்ட் இதோட பேர் வந்துட்டு பிஷப். ஸோ இது சில பேர் வந்துட்டு என்னென்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா கேமல்னு புரிஞ்சுக்குவாங்க. சில பேர் வந்துட்டு மினிஸ்டர், அதாவது எனக்கு மினிஸ்டர்னு சொல்லி தந்தாங்க. அண்ட் இதோட பேர் குவீன். அண்ட் ஆப்வியஸாக குவீன் கூட இருக்கிறது கிங். ஓகே, ஸோ மறுபடியும் ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ இவங்க பேர் வந்துட்டு பான், லைக் சோல்ஜர் மாதிரி. இது வந்துட்டு ரூக், எலிஃபேண்ட் மாதிரி. இதோட பேர் நைட், ஹார்ஸ் மாதிரி. இதோட பேர் பிஷப், மினிஸ்டர் மாதிரி. குவீன் அண்ட் கிங். ஓகே, ஸோ நேம்ஸ் வந்துட்டு லைக் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, போக போக ரொம்ப சிம்பிளாகிடும். ஓகே, ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு எந்த நேம் ஃபெமிலியராக இருக்கோ அதை வச்சு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் போக போக வந்துட்டு உங்களுக்கு ஆக்சுவல் நேம்ஸ் புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். இப்போ அடுத்து வந்துட்டு ஒவ்வொரு பீசஸ் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம போர்டோட அரேஞ்ச்மெண்ட் இது எல்லாத்துக்கும் வரும். ஓகே, ஸோ இதோட பேர் என்னென்னு ஜஸ்ட் ரிவைஸ் பண்ண பாருங்கள். இதோட நேம் வந்துட்டு ரூக். ஓகே, ஸோ ரூக் எப்படி போகும்னா, ரூக் எந்த ஸ்கொயரில் இருக்கோ அந்த ஸ்கொயர்லேருந்து எந்த ஸ்கொயருக்குனாலும் மேலே போய்க்கலாம். ஓகே, ஸோ நிறைய ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக மேலே எங்கேனாலும் போய்க்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக கீழே எங்கேனாலும் போய்க்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக லெஃப்ட்டில் எங்கேனாலும் போகலாம், ரைட்டில் எங்கேனாலும் போகலாம். ஓகே, ஸோ அப் டவுன் லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ரூக் வந்துட்டு மேலே இந்த மாதிரி போய் உட்காந்துக்கலாம், எந்த பாக்ஸ்னாலும். ஓகே, ஸோ மேலே எந்த பாக்ஸ்னாலும் போகலாம், கீழே எந்த பாக்ஸ்னாலும் போகலாம், அதேமாதிரி லெஃப்ட்டில் எந்த பாக்ஸ்னாலும் போகலாம், ரைட்டில் எந்த பாக்ஸ்னாலும் போகலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் சிம்பிள் ரூக். அடுத்தது பிஷப். ஓகே, ஸோ இதோட பேர் பிஷப். அண்ட் பிஷப் எப்படி போகும்னா, பிஷப் என்ன கலர் ஸ்கொயரில் உட்காந்துருக்கோ அந்த கலர் ஸ்கொயர்ஸில் மட்டும் தான் போக முடியும். ஸோ இப்போ இந்த பிஷப் என்ன கலர் ஸ்கொயரில் உட்காந்துருக்கு, இது ஒரு ஒயிட் ஸ்கொயர். ஸோ செஸ்ஸில் ஆக்சுவலாக வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸ் உண்டு, இதர் லைட் ஸ்கொயர் ஒரு டார்க் ஸ்கொயர். ஸோ சில செஸ் போர்டு வந்துட்டு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ப்ரௌன் அண்ட் ஒயிட்டில் இருக்கும், சில இது க்ரீன் அண்ட் ஒயிட்டில் இருக்கும், சில இது ப்ளூ அண்ட் ஒயிட்டில் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ஸோ காமனாக என்னென்னா வந்துட்டு இந்த ஒயிட் ஸ்கொயர்ஸ் எல்லாம் நம்ம லைட் ஸ்கொயர்ஸ்னு சொல்லிக்கலாம். அண்ட் மிச்ச டார்க் ஸ்கொயர், இந்த க்ரீன், பிளாக், ப்ளூ இது எல்லாத்தையும் டார்க் ஸ்கொயர்ஸ்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மள்ட்ட இருக்கிற பிஷப் வந்துட்டு ஒரு லைட் ஸ்கொயர் பிஷப். கரெக்டாக அப்படிங்கிறப்ப இந்த பிஷப் வந்துட்டு லைட் ஸ்கொயர்ஸில் மட்டும்தான் போகும். ஸோ லைட் ஸ்கொயர்ஸில் எப்படி போகும்னா இந்த மாதிரி போகும், இப்படி அண்ட் இப்படி போகும். ஸோ இதை டயக்னல்னு சொல்லுவோம். ஸோ இப்படி க்ராஸாக போகுது அண்ட் இப்படி க்ராஸாக போகுது. ஸோ இது ஒரு டயக்னல். ஸோ பிஷப் எய்தர் இந்த டயக்னலில் போகலாம் ஆர் இந்த டயக்னலில் போகலாம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்படி போகலாம் ஆர் இப்படி போகலாம். ஓகே, ஸோ இதான் பிஷப். அண்ட் நெக்ஸ்ட் குவீன். ஸோ குவீன் எப்படி போகும்னா வந்துட்டு குவீன் வந்துட்டு ஒரு ரூக் மாதிரியும் போகும், ஒரு பிஷப் மாதிரியும் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் பார்த்தோம் ரூக், அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பீஸ் பார்த்தோம் பிஷப். ஸோ ரூக் எப்படி போகும்னு பார்த்தோம், அப் டவுன் லெஃப்ட் அண்ட் ரைட் போகும்னு பார்த்தோம். பிஷப் வந்துட்டு டயக்னலில் போகும்னு பார்த்தோம். ஸோ குவீன் அப்போ எப்படி போகும், குவீனால் அப், டவுன், லெஃப்ட் அண்ட் ரைட் போக முடியும், ஆஸ் வெல் அஸ் டயக்னலில் போக முடியும். ஓகே, ஸோ குவீன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான பீஸ். ஸோ இதை பற்றி பார்ப்போம், லைக் வேல்யூஸ் அண்ட் அது எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இதை பற்றி அப்புறமா பார்ப்போம். பட் குவீன் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கான பீஸ், பிகாஸ் அதில் அப் டவுன் லெஃப்ட் அண்ட் ரைட் ஆஸ் வெல் அஸ் டயக்னல்ஸில் போக முடியுது. ஸோ குவீன் ரொம்ப பவர்ஃபுல்லான பீஸ். அடுத்தது நைட்டுக்கு வருவோம். ஸோ நைட் ஆக்சுவலாக வந்துட்டு கொஞ்சம் ட்ரிக்கியான பீஸ். ஓகே, ஸோ நைட்டோட மூவ்மெண்ட் நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட்டோட மூவ்மெண்ட் வந்துட்டு ஒரு எல் ஷேப்பில் மூவ் ஆகும். ஓகே, இந்த எல் எப்படி வரைவோம்னா ஃபர்ஸ்ட் 2 ஸ்கொயர் ஸ்ட்ரைட், லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகே, ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கோங்க, 2 ஸ்கொயர் ஸ்ட்ரைட், லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகே, ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணுவோம். நைட் இந்த ஸ்கொயரில் இருக்குது அண்ட் நைட் இப்போ மேலே போகணும். ஓகே, அப் மேலே போகணும்னு நினைக்குது. அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும், 2 ஸ்கொயர் ஸ்ட்ரைட்டாக போய்க்கணும். 1 2 ஸ்கொயர் ஸ்ட்ரைட்டாக போயாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், லெஃப்டில் ஒரு ஸ்கொயர், ரைட்டில் ஒரு ஸ்கொயர்.
ஓகே. ஸோ நான் இந்த ரெக்டாங்கிள் போட்டிருக்கேன்ல, இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் பாக்ஸ். இங்க போய் நைட்டால உட்கார முடியும். ஸோ நைட்டால இந்த பாக்ஸ்ல போய் உட்கார முடியும். ஆர் இந்த பாக்ஸ்ல போய் உட்கார முடியும். ஓகே. ஸோ ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிள். 2 ஸ்கொயர்ஸ் ஸ்ட்ரெயிட், லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகே. ஸோ அதே மாதிரி கீழே ட்ரை பண்ணுவோம். 2 ஸ்கொயர்ஸ் டவுன், லெஃப்ட், ரைட். ஸோ அதே மாதிரி நான் மார்க் பண்ற பாக்ஸஸ் மட்டும் தான் போக முடியும். கீழே அந்த 2 ஸ்கொயர்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸ்க்கு போக முடியாது. அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் பாக்ஸ் மட்டும் தான் போக முடியும். அதே மாதிரி இந்த சைட் பண்ணுவோம். 2 ஸ்கொயர்ஸ் ரைட், லெஃப்ட், ரைட், 2 ஸ்கொயர்ஸ் லெஃப்ட், ரைட். ஓகே. ஸோ நான் மார்க் பண்ண இந்த எல்லா பாக்ஸஸ்க்கும் போக முடியும். ஓகே. நெக்ஸ்ட் கிங்குக்கு வருவோம். கிங் எப்படி மூவ் ஆகும்னா வந்துட்டு, ஸோ கிங் ஆக்சுவலாக நம்ம ரொம்ப பவர்ஃபுல்னு நினைப்போம். ஸோ ஆக்சுவலாக அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா வந்துட்டு கிங் ஆக்சுவலாக மற்ற பீசஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வீக்கான பீஸ் தான். ஓகே. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அது என்ன கதைனா வந்துட்டு, கிங் ஆக்சுவலாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் அது என்ன பண்ணுச்சுன்னா, அதோட பவர்ஸை மற்ற பீசஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ குவீன் மூவ் ஆகிறதுக்கு, மற்ற எல்லா பீசஸ் பிஷப் எல்லாம் மூவ் ஆகிறதுக்கு காரணம் இந்த கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஓகே. ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஸோ கிங் எப்படி மூவ் ஆகும்னா, கிங் வந்துட்டு எல்லா டேரக்ஷன்லையும் போக முடியும் குவீன் மாதிரி. ஓகே. பட் அதில் என்ன இதுனா வந்துட்டு, வெறும் ஒரு பாக்ஸ் தான் போக முடியும். ஸோ எல்லா டேரக்ஷனும் போக முடியும். அப்பில் ஒரு பாக்ஸ், லெஃப்டில் ஒரு பாக்ஸ், ரைட்டில் ஒரு பாக்ஸ், கீழே ஒரு பாக்ஸ், as well as diagonally one box in all directions. ஓகே. ஸோ கிங்கால எல்லா டேரக்ஷனும் போக முடியுது. பட் பக்கத்தில் இருக்கிற பாக்ஸுக்கு மட்டும் தான் போக முடியும். ஓகே. ஓகே. ஸோ கடைசியாக பான்க்கு வருவோம். ஸோ பான் எப்படி மூவ் ஆகும்னா வந்துட்டு, பான் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னா வந்துட்டு ஜென்ரலாகவே எல்லா ரூல்ஸுமே இது மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். பான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது, ஓகே, பானோட ஃபர்ஸ்ட் மூவ் அப்போ பானால எதர் 1 பாக்ஸ் ஃபார்வர்ட் போய்க்கலாம் ஆர் 2 பாக்ஸ் ஃபார்வர்ட் போய்க்கலாம். ஓகே. ஸோ பான் இப்போ இதான் ஸ்டார்டிங் பொசிஷன். ஓகே. ஸோ இதை ஒன் செகண்ட். ஸோ இதை நம்ம ஸ்டார்டிங் லைனாக வச்சுக்கலாம். ஓகே. பானோட ஸ்டார்டிங் லைன் இதுதான். ஸோ இன்னும் பான் நகரவே இல்லை. கரெக்டாக. ஸோ பான் ஃபர்ஸ்ட் நகரும் போது அதால் ஒரு பாக்ஸ் முன்னாடி போய்க்கலாம் ஆர் 2 பாக்ஸஸ் முன்னாடி போய்க்கலாம். ஓகே. ஸோ பான் இப்போ தான் நகருது. ஸோ 1 பாக்ஸ் ஆர் 2 பாக்ஸ் உங்கள் சாய்ஸ். பட் ஒன்ஸ் நகர்ந்துருச்சுன்னா, ஓகே, இந்த பான் ஆல்ரெடி நகர்ந்துருச்சு, இதுக்கப்புறம் அதால் 1 பாக்ஸ் தான் முன்னாடி போக முடியும். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு, பானால் ஜஸ்ட் ஃபார்வர்ட் போக முடியும், பின்னாடி வர முடியாது, சைட்லலாம் போக முடியாது. ஒரே ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது அகைன் பான்ஸ்க்கு, அதை நம்ம அப்புறமா பார்ப்போம். பட் ஜென்ரலாக பான்ஸ் வந்துட்டு ஃபார்வர்ட் மட்டும் தான் போகும். அண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஓகே, ஸோ பான் என்ன நகரவே ஆரம்பிக்கல அப்படின்னா அதால் 1 ஸ்கொயர் போய்க்கலாம் ஆர் 2 பாக்ஸஸ் போய்க்கலாம். பட் ஒன்ஸ் அது நகர்ந்துருச்சு, ஓகே, இந்த பான் ஆல்ரெடி நகர்ந்துருச்சு, ஸோ இதுக்கப்புறம் இதால் 1 பாக்ஸ் தான் முன்னாடி போக முடியும். ஓகே. ஸோ இந்த பான் எடுத்துக்கலாம். இந்த பானால் இப்போ எந்த பாக்ஸ் மட்டும் தான் போக முடியும்னா இந்த பாக்ஸ் மட்டும்தான் போக முடியும். ஓகே. ஸோ இதான் பீஸோட மூவ்மெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் பான், ரூக், நைட், பிஷப் அண்ட் குவீன் எல்லாமே மூவ் ஆகுது. ஸோ பீசஸோட மூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆகும் ப்ராக்டிஸ் பண்ண. பட் நீங்கள் ஆக்சுவலாக கேம்ஸ் ப்ளே பண்ண உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஃபெமிலியர் ஆயிரும். ஓகே. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எப்படி பீஸஸ் அரேஞ்ச் பண்ணுறது அண்ட் கோஆர்டினேட்ஸ்னு ஒன்று உண்டு, அது என்னென்னு நம்ம பார்க்கலாம்.